ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா செழிப்பா இருக்கு. இல்ல நீங்க இருக்கிற பார்த்தா எப்படா தேர்தல் வரும், ரெட்டையில போய் அந்த வாக்க போட்டா தான் கோபம் தீரும் போல் இருக்கு. அப்படி இருக்கு. வந்துருச்சு. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் தமிழ் மக்களை காப்பாற்றுவேன், அதிமுகவை காப்பாற்றுவேன். எத்தனை படியேறி நெஞ்சு நிமித்தி நீதிமன்றங்களில் படியேறி எல்லா கோர்ட்லையும் ஜெயிச்சு இன்னைக்கு கெங்குமார் நிற்கிறார். இவர் கெங்குமார் நிற்கிறாரு. திமுகவுக்கு சங்கு ஊதிக்கிட்டு இருக்காங்க. திமுகங்கிறது அண்ணன் சொல்ற மாதிரி அரசியல், அது ஒரு மாதிரி வாரிசு கட்சி. நீங்க பாருங்க, மக்களை பத்தி எப்போதுமே கவலைப்படாத ஒரு கட்சி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பேச்சாற்றல் கருணாநிதி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா தேர்தல் வரும்போது என்ன பிடிக்குமோ அப்படி பேசி ஓட்டை வாங்கிட்டு அங்க பக்கமே போகாதீங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங். ஏன்னா இப்படி ட்ரைனிங் இங்க யாருமே கிடையாது. இங்க மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு மட்டும்தான். புரட்சி தலைவராக ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் வரிசையிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏகப்பட்ட திட்டங்கள், இன்று வரை எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படித்தான் அந்த அம்மாவோட திட்டம் பண்ணாங்க. 20 கிலோ அரிசிங்கிறாங்க, தாலிக்கு தங்கங்கிறாங்க, எல்லையை ஆடுங்கிறாங்க, மாடுங்கிறாங்க, வீடுங்கிறாங்க, லேப்டாப்ங்கிறாங்க, சைக்கிள்ங்கிறாங்க. என்ன நிறையா கொடுக்குறேன், என்ன பண்றது சொல்லுங்க. இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக சரியான ஒரு இடத்தை 40க்கு 40 வென்றால் தான் இந்த சமூக விரோதி மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன் நீ வரேன். இந்த பாரதிய ஜனதா ஒருத்தன் இதுல ஐயா, பாரதிய ஜனதா சிறுபான்மையினருக்கு ரொம்ப கெடுதல் பண்றாங்க. அமைச்சர்களை கூப்பிட்டு தொண்டர்களை எல்லாம் கூப்பிட்டு எடப்பாடியிடம் கேட்டாரு, எங்க இந்த பாரதிய ஜனதாவோட நம்ம உறவு வேணுமா வேணாமா? எந்த காலத்திலையும் வேணான்னு, இப்போ வேணா எப்போ வேணாம், இந்த தேர்தலில் வேணாம், சட்டசபையில் வேணாம், அவங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லியாச்சு. அப்புறம் இந்த சும்மா இருக்க முடியாம ஸ்டாலின் இருவருக்கும் கள்ளக்காதல், நீங்களுக்கு கள்ளக்காதல் பண்ணியே பழக்கம். சும்மா இருக்க மாட்டாங்க. ராத்திரி பூரா பாருங்க, ரோடு பூரா திருவாங்க. அப்ப வைங்கலாம் ஒரு பொண்ணு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில மாதிரி பெண்கள் தைரியமா ராத்திரில நடந்துவாங்க பார்ப்போம். குடிஞ்சு கோலம் போட முடியல, தாலி ஆத்துக்கிட்டு போயிடுவாங்க. சண்டால போயிருங்க. விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் அப்படியே பைக்கில் வருவான். யாரெல்லாம் வெளியே வருவான், கோலம் போடுவான், நகையை ஆத்துக்கிட்டு போயிடலான்னு கொலை. அப்ப நம்ம மயம் வெட்டுறான், மயன் அப்ப வெட்டுறான். எங்க கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் டெட்பாடியா கிடக்கு. பெண்கள் வந்து மன நிம்மதி இல்லாம, பெண்களுக்கு ஒரு மரியாதை தராத, பெண்களை கேவலப்படுத்துறதுக்குனே ஒரு ஆட்சியை கருணாநிதி தந்துட்டு போயிருக்கானையா அந்த சண்டால. இதுல வசனம் வேற வச்சுக்கிறாரு, பங்க கடனையா வந்திருப்பது மக்கள் தனையா. இதெல்லாம் கரெக்ட். இங்க தலைமுறை காரியமாக இருக்கு எங்களுக்கு. அவங்க பாருங்க, ஸ்கூலுக்கு பக்கத்துல போனீங்கன்னா சின்ன பையன்கிட்ட அவசரம் போட்டுக்கிட்டு, அண்ணே ஹைட்டா இருக்குதானம்மா, ஹைட்டப்பா என்னடா ஐட்டம் கீட்டம்னு பேச ஆரம்பிச்சுட்டான். 10 வயசு பையன் பார்த்தா அவன் கஞ்சாண்ணே ஒரு பொட்டில் 100 ரூபா இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இப்படி எங்க பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு என்னன்னா, இனிமே எல்லாரும் படிச்சுட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில எக்கச்சக்கமான கல்வி கடன்களை கொடுத்து அறிவுபூர்வமான மக்களாக தமிழக மக்கள் வளர்க்கப்பட்டாங்க. இனிமே நம்ம என்ன போய் சொன்னாலும் நடக்காது. அதனால மொத்த பேரையும் சுயநலம் இல்லாம ஆக்கிடணும். போதையில காலையில எந்திரிச்சு நாக்குல தடவி 2 கஞ்சாவை போட்டாங்கன்னா சாயந்தரத்திலையும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீட்டுல, பக்கத்து வீட்டுல இங்க புருஷனுக்கு முன்னாடி ஒரு சண்டை, பெரிய டைவர்ஸ் ஆகிப்போச்சு. இந்த கஞ்சாவை கொண்டு வந்து தமிழக மாநிலத்தை போதை மாநிலமா ஆக்கி எதுவுமே கல்வி அறிய வளர விடாம செஞ்சு அப்ப மையங்கள்லாம் ஆட்சி பண்ண தெரியுறேன். ஒரு மயம் வந்திருக்கேன், தாத்தாவை மிஞ்சிட்டான், அப்பனே மிஞ்சிட்டான். ஸ்டாலின் வந்து எப்படி கேட்டீங்கன்னா, அதாவது பொய்ய உண்மை மாதிரியே சொல்றதுல ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி முடியாது. 10 கிலோவில் இருந்துகிட்டு அவர் பண்ற அட்டகாசம். இப்ப இந்தியாவுக்காக இடம் போட்டு பார்த்தாங்க, 10 கிலோ 750 மில்லியன் பார்த்தா கையை ஆட்டி அவங்க பேசுறத பார்த்தாங்க. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, 234 தொகுதிக்கு பிள்ளைகளை பெற்று அது பூரா வேட்பாளராக்கி அமைச்சரா எம்எல்ஏ ஆக்கிவிட்டு நம்ம உதயநிதி கையில கொடுத்துட்டு நம்ம ஐவரை கூட்டணிங்கிற கூட்டுக்களவாணி போயில அங்க 10 பேர் இருக்கான். அவங்களுக்கு பார்த்தா ஒருத்தனுக்கு 20 பிள்ளை திக்காரங்களுக்கு எங்கள் மேஜரா ஹத்தை கொஞ்சம் காலமே அப்படின்ட்டு அங்க 10 பேர் இருக்காங்க. அங்க போய் இவ்வளவு பேரை ஏமாத்திட்டு இவர் வந்து பிரதமர் ஆகிறாரா? உன்னை சுற்றுவாங்க சப்பாத்தி மாதிரி. அங்க நீங்க போய் பிரதமர் ஆவியில நீங்க ஒரு சப்பாத்தியை தூக்குறதுக்கு சக்தி இருக்கா, இல்ல அதை மென்று திங்கிறதுக்கு தான் சக்தி இருக்கா? அப்படி கேவலமான ஒரு ஆட்சி நம்ம சிக்கிக்கிட்டோம். நம்மளை முடிச்ச நேரம் 7.5 சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா நமக்கு மட்டும் என்னமோ தெரியல, 5 வருஷத்துக்கு கொடுத்தா 5 வருஷத்துக்கு சனி ரொட்டேஷன் போகிறாங்க. இனிமேலும் 7.5 சனி பிடிக்க நம்ம ஒத்துக்க கூடாது. இந்த சனியை பூரா திருப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். எனவே நீங்க நல்லா யோசிக்கணும், அம்மா கொடுத்த திட்டத்துல ஏதாவது ஒண்ணு. சரி, ஸ்டாலினுடைய குறிக்கோள் பூரா தமிழ்நாட்டில் விவசாயம் விளையக்கூடாது.
சரி, அங்க பூரா காங்கிரஸ்ல கூட்டணி வச்சிருக்காங்களே கர்நாடகாவில், இவங்க அதுதானே ஆட்சியில் இருக்காங்க காங்கிரஸ். காதுகளை சொல்றாங்க ஸ்டாலின் அந்த நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட, நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், தண்ணியே விடாதீங்க, தண்ணி விடாதீங்க. என்னங்க அப்படி சொல்றாங்க முதலமைச்சர்? ஏன்னா தண்ணி விட்டீங்கன்னா விவசாயம் செழிச்சு போற. அந்த மாதிரி எடப்பாடியார் உரத்தை கொடுத்து பூரா விவசாயம் எக்கச்சக்கமா டன்னு கணக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி விவசாயம் விளைஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி வறுமை வரும்? விவசாயிகள் எப்படி கவலைப்படுவான்? விவசாயமே இல்லாம பண்ணிட்டா ஒட்டிய வயிறோடு வற்றிய கண்ணத்தோடு வாடி வதங்கி போய் விவசாயிகள் எல்லாம் சோற்றுக்கு சீரழிகிறப்ப கேட்ட விலைக்கு நிலத்தை கொடுத்துருவாங்க. 5 லட்சம் போற நிலத்தை 50,000 ரூபா, 5,000 ரூபா, 1,100 ரூபா, இப்படி நிலங்களை பூரா வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு வித்துட்டு இவங்க குடும்பத்துல எல்லாரும் நம்ம அடிமையில இருக்கணும். நமக்கு நல்ல நேரம் வரணும்னா, நம்மளுடைய வாரிசுகள்லாம் வழங்கி எதிர்காலத்திலே சிறந்து விளங்கணும்னா நீங்க ரெட்டை இலைக்கு போடணும். ரெட்டை இலைக்கு ஓட்டு போட மறந்துட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடையாம திமுக காரனுடைய பிடியில சிக்கி வளம் குன்றி நலம் குன்றி சாம்பலாகி இந்த தமிழ்நாடே சுடுகாடா மாத்திருவேன். அந்த பழியை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆய்விடக்கூடாது. ரெட்டை இலைக்கு வாக்களித்து இந்தியா வளர, தமிழ்நாடு வளர, நாம் வளர, மக்கள் வளர, குழந்தைகள் வளர, மாணவர்கள் வளர, கல்வி வளர, தொழில் வளர, அத்தனை பேர் வளர்ச்சி அடைவதற்கு நீங்க இரட்டை இலையிலே வாக்களிக்க வேண்டும். வானுக்கு நிழல் வேண்டும், வாழ்வுக்கு புகழ் வேண்டும், வெற்றிக்கு வீர வேண்டும், மீனுக்கு பொய்க வேண்டும், நாடுக்கு வேங்க புலி வேண்டும். தமிழ்நாட்டிற்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலையிலே அமைய வேண்டும், அமைய வேண்டும், அமைய வேண்டும்.